இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வரி விதிப்பு செல்லாது, அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் நிறைய ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அதாவது பரஸ்பர வரி விதிப்புன்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடு எவ்வளோ எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டுட்ருந்தார். அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளுக்கு கூடுதலாக வரியை போட்டிருந்தார் இல்லையா, இந்தியா, ரஷ்யா, சைனா அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி வரி விதிப்புலாம் போடுறதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை, அரசமைப்பு சட்டத்தை மீறினதாக இருக்குது இந்த மாதிரி வரி விதிப்புக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சநீதிமன்றத்துடைய ஒரு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் 6 பேர் இந்த நடவடிக்கைலாம் செல்லாது, இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி, ஒரு 3 நீதிபதிகள் இல்லை அவர் பண்ணது கரெக்டு தான், செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சட்டப்பூர்வமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் 6 பேர் செல்லாதுன்னு சொன்னதால் அது லைக் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஓட்டிங்ஸ் இருக்கிறதுனால அது தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, ஸோ இதுதான் இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம இதை பார்க்குறோம். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. பட் இதுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரிங்களா, ஓகே. ஸோ இதனால் நேற்று அந்த டாலரோட இதுவெல்லாம் சரிஞ்சிருக்கு, லைக் பங்குச்சந்தையெல்லாம் சரிஞ்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, ஸோ நேற்று பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை முடிஞ்சிருக்கு. 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டோடு ஆரம்பித்த அந்த சட்டப்பேரவை கூட்டம் நேற்றோடு முடிஞ்சிருக்கு. சரிங்களா, 20ஆம் தேதியோடு முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய அறிவிப்புகள் பார்த்துருந்தோம். இது கடைசி சட்டப்பேரவையாக இருந்தது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில். பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஓகே. அப்படியே நெக்ஸ்ட்டு நியூஸஸ் வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 21 என்னென்னா தாய்மொழி தினம், உலக தாய்மொழி தினம். ஸோ இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பற்றி ஒரு ஆர்டிக்கல், தேவையில்லை நமக்கு, அது இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஓகே, அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போனோன்னா, ஸோ இங்கே பேரவை நிகழ்வுகளை பற்றி கொடுத்துருந்தாங்க. சரியா, இதில் நமக்கு தேவையானது ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முயன்றால் தமிழகம் கொந்தளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா இந்த அவங்களுடைய திட்டங்களை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. லைக் அன்பு கரங்கள் திட்டம், பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு அன்பு கரங்கள், அப்புறம் வயசானவங்களுக்கு அன்பு சோலை மையங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம், ஓகே, மாதிரி பள்ளிகள், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை இல்லையா, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. நமக்கு தேவையானது என்ன இருந்துச்சு பார்த்திங்கன்னா, முதன்மை மாநிலமாக தமிழகம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் விளங்குது அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஏற்றுமதி தரக்குறியீட்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி, அப்புறம் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் அதோடைய ஏற்றுமதி, அப்புறம் புத்தொழில் சூழல் அமைவுக்கான அதாவது ஸ்டார்ட் அப் இண்டெக்ஸ் இல்லையா, ஸ்டார்ட் அப் இண்டெக்ஸ்லேயே நம்ம தான் ஃபஸ்ட் இருக்கோம். அப்புறம் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் மகளிரின் பங்கேற்பு. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மகளிரோட பங்கேற்பு லைக் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் உயர்கல்வி சேர்க்கைன்ற போது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதில் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாட்டிலேயே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கை. நமக்கு தெரியும் தமிழ்நாடு தான் எப்பவுமே நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லையா. அதே மாதிரி நிதி ஆயோக்கின் நீடித்த வளர்ச்சி இலக்குக்குரிய எஸ்டிஜின்னு சொல்லுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நிதி ஆயோக்கோட கோல்ஸ் குறியீட்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு. தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்களில் ஒன்றான தமிழகம் இருக்குது. அப்புறம் இந்த ராம்சார் சைட்ஸ் இருக்குது இல்லையா, இந்தியாவிலே 20 ராம்சார் சைட்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே, 98 சைட்ஸில் ராம்சார் சைட்ஸ் 20 தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகம் இருக்குது. வளர்ந்த நாடுகளுக்கு இணையான வளர்ச்சி நம்மளுடைய தமிழ்நாடு பெறத்துக்கு அடுத்த இலக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த அயலக தமிழர் தினம் ஜனவரி 12 கொண்டாடப்படுது. அவங்களுக்கான சிறப்பு திட்டங்கள்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா. நம்ம இப்போ இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் கூட இந்த
ரேஷன் கார்டு அலோவ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரேஷன் பொருட்கள் கொடுக்கறது, இந்த 3000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கல் பரிசு அது கொடுக்கறது, எல்லாமே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு இந்த டேட்டாஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எது எதில் தான் ஃபஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னா, அப்படியே இப்படி வந்தோம்னா அரசியல் செய்திகள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் மேலும் 7 நடவடிக்கைகள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 7 ஸ்கீம்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக வர்த்தகத்தில் இந்தியாவுக்கு 3/2 பங்கு அணுகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் ஏப்ரலில் அமல். ஸோ இந்த இந்தியா அமெரிக்கா ரீசெண்டாக ஃபைனலைஸ் ஆச்சு இல்லையா, 18% டேக்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் சைன் ஆகி ஏப்ரல்லேருந்து அமல் ஆகும் அப்படின்னு சொல்லி, ஏப்ரல்லேருந்து அந்த டேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கரெக்டாக போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதை ஒரு அப்டேட்டாக நம்ம பார்க்குறோம் அந்த பேக்ரவுண்டில். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று இருந்துச்சு, என்னென்னா அமெரிக்க தலைமையிலான பேக் சிலிக்கா கூட்டணியில் இந்தியா. ஸோ இந்த பேக் சிலிக்கானா ஒன்றும் இல்லை, இந்த சிலிக்கான் இருக்கு இல்லையா, சிலிக்கான் பேஸ்டு செமிகண்டக்டர்ஸ் உற்பத்தி பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமைப்பு மாதிரி அவங்க ஒன்று உருவாக்கியிருந்தாங்க அமெரிக்கா. ஓகே, டிசம்பர் 2025. ஏன்னா இந்த சிலிக்கான் செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க அதை லைக் இக்னோர் பண்ணுற விதமாக இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஒன்று உருவாக்கி அதை வந்து அதில் வந்து நிறைய நாடுகளை வந்து சேர சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய நாடுகளும் சேர்ந்துருந்தாங்க. அதுக்கு இந்தியாவையும் வந்து சேர்க்க சொல்லி ஒரு அழைப்பு எடுத்திருந்தாங்க. அதை இப்போ தான் இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணி இந்த இது வந்து சைன் ஆகிருக்கு. ஓகே, அதில் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசம்பரில் உருவானது, இப்போ டிசம்பரில் ரெக்வெஸ்ட் பண்ணது, இப்போ சைன் ஆகிருக்கு. சரியா? ஸோ இதில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, பேக் சிலிக்கான சிலிக்கான் பேஸ்டு இதுவை. ஓகே, உத்திசார் கூட்டணி. ஓகே, சரியா? சிலிக்கானை ப்ரொடக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆஸ்திரேலியா, கிரீஸு, இஸ்ரேல், ஜப்பான், கத்தார், கொரியா குடியரசு, சிங்கப்பூர், யுஏஇ, பிரிட்டன் இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான செய்திகள் இல்லை, குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நாளைக்கு செய்தி வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.